ஜஸ்ட் ரஜினி சார் தான் இந்த படத்துடைய ஃபஸ்ட்டு பாசிட்டிவ் ஆப்வியஸாக. ஸோ 50 இயர்ஸ் தமிழ் சினிமாவில், ஸோ 74 இயர்ஸ் ஆகுது. ஸோ அப்படி அவர் இன்னொரு ஏஜில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஒரு அவரோட அந்த எனர்ஜி, அவர் அந்த ஸ்டைல் தாங்க, ரஜினி சார்னாலே ஸ்டைல் தான். அது இன்னுமே அவர் பார்த்தீங்கன்னா குறையவே இல்லை. ஸோ அவரோட ஸ்க்ரீன் ப்ரெசன்ஸ் தான் இந்த படத்தை வந்து தாங்கிட்டு போகிறாரு தான். அது வந்து கண்டிப்பாக வந்து ரஜினி சார் தான். ஸோ அந்த சிக்கி டூ சாங்கில் அவர் ஆடுற அந்த ஸ்டெப்ஸ் ரொம்ப சிம்பிள் ஸ்டெப்ஸ் தான். பட் வந்து பார்த்தீங்கன்னா அவரோட அந்த ஒரு ஸ்டைலில் ஆடுறது வந்து சூப்பராக இருந்துச்சு. அது மட்டும் இல்லாமல் அந்த பாட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ரவுண்டாக கீழே படுத்துட்டு வந்து ஒரு ஸ்டெப்புன்றது ஆடுவார். ஸோ அதெல்லாம் வந்து நம்ம அந்த ஏஜில் இட்டு பாடலாம் நம்ம ஆட முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம யோசிச்சு தான் பார்க்கணும். ஸோ அப்படி வந்து பார்த்திங்கன்னா அவரோட ஸ்க்ரீன் ப்ரெஷர் தான் இந்த படமே வந்து பார்த்திங்கன்னா மொத்தமாக வந்து அவரோட ஷோல்டரில் இந்த படமே வந்து பார்த்திங்கன்னா மொத்தமாக போகுது. ஸோ செகண்ட் பாசிட்டிவ் இந்த படத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஆப்வியஸாக ஷௌபின் சார். ஸோ அவரோட கேரக்டர் வந்து பார்த்திங்கன்னா ரைட்டிங்லேயே வந்து பார்த்தீங்கன்னா சூப்பராக வந்து எழுதியிருந்தாங்க. ஸோ அது வந்து அவர் வந்து பண்ண அந்த ஒரு ரோல். ஸோ அவர் வந்து